ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் எல்லாரும் கோல் எடுப்பாங்க. இந்த கோல்ஸ் எல்லாம் நான் அச்சீவ் பண்றேன், அடுத்த வருஷம் என் லைஃபை மாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஜனவரி 2ஆம் தேதி பிறந்தவொடனே அந்த கோல்ஸ் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆமா, இந்த வாட்டி நீங்க என் கூட சேர்ந்து கோல் எடுக்கிறீங்க. நம்ம நெக்ஸ்ட் இயரை கண்டிப்பா நம்ம இயரா மாத்திரம் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றோம். அதை நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க உங்க லைஃப்லயும் நீங்க அப்கிரேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேர்ந்து க்ரோ ஆகும். கோல் எப்படி எடுக்கிறது, ஏன் எடுக்கணும், என்னோட கோல்ஸ் என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சந்தோஷ்குமார். ஏன் கோல் எடுக்கணும்? ஒருத்தனுக்கு கோல் இருக்கோ அவன் கண்டிப்பா சக்சீட் ஆயிடும். ஏன்னா அவனுக்கு நம்ம என்ன பண்றோம், எங்க போறோம்ன்ற ஒரு கிளியரான கிளாரிட்டி இருக்கு. இப்ப நீங்க வெறும் கோலே இல்லாம நான் ஒரு நாள் சக்சீட் ஆயிடும்னா நீங்க எப்படி சக்சீட் ஆவீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்க எங்க போறீனே தெரியாம நீங்க எப்படி போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும்? கோல்ன்றது நமக்கு கண்டிப்பா தேவை. கோலை எப்படி செட் பண்றது? கோலை செட் பண்றதுன்னு சில பல ரூல்ஸ் இருக்கு. நான் சிம்பிளா சொல்றேன். ஈஸியா அட்டைன் பண்ற மாதிரி கோல் இருக்க கூடாது. நான் அதாவது ரொம்ப ஈஸியா ஒரு 2 புக் படிக்கிறது, ஒரு 2 கிலோ குறைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கோல்ஸ கண்டிப்பா. அதுக்கு நான் அடையவே முடியாத மாதிரி கோல்ஸ், ஒரு வருஷத்துல நான் $1 பில்லியன் ஒர்த்துல கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அட்டையே பண்ண முடியாத அளவுக்கு கோல்ஸ் செட் பண்ணாதீங்க. உங்க கோல்ஸ் எப்படி இருக்கணும்னா அட்லீஸ்ட் 80% நீங்க அதை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கோல்ஸை செட் பண்ணுங்க. கிளாரிட்டியா கோலை செட். என்னோட 2024 கோல்ஸை நான் ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்றேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட், குவிட் தி ஷிட், கெட் ஃபிட். ஆமா, என்னோட பிசிக் இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன்ல தான் போயிட்டு இருக்கு. பாஸ்ட் 6 to 7 months நான் ஜிம் பக்கம் போவே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷம் நல்லாவே ஜிம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் நல்ல லெவல்ல வச்சிருந்தேன். இப்ப சுத்தமா ஐ ஆம் ஆன் 0. அதை நான் ஸ்டார்ட் பண்ணி முதல்ல ஃபிட்னஸை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஒரு நல்ல குட் ஷேப்ல என் பாடியை கொண்டு வரணும். இப்ப என் கரண்டா என்னோட பிசிக் அப்டேட் இதுதான், என்னோட வெயிட்மே இதுதான். இதுல இருந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன். கண்டிப்பா என்னோட எல்லா எண்ட் ரிசல்ட்டுமே அடுத்த டிசம்பர் நான் கண்டிப்பா போடுவேன். செகண்ட், ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும். இப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நான் கத்துக்கணும்னு நினைக்கிற ஒரே ஸ்கில் சேல்ஸ். சேல்ஸ் தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு இன்கம்ல பிரச்சனையே வராது. டெஃபினட்டா அதை நான் பர்சனலாவும் 2 இயர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதுதான் உண்மையும் கூட. சேல்ஸ் தான் முக்கியமான ஸ்கில். நீங்க மணி எப்பவுமே ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேல்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேர்ட், ஒரு 2 நியூ கம்பெனியை தொடங்கணும். ஆமா, ஏன்னா ரொம்ப பெரிய ஆசையா இருந்தாலும் ஆமா அதுக்கு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா 2024ல ரொம்ப முன்மரமா ஒர்க் பண்ணுவேன். அந்த 2 கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்காகவே 2 முக்கியமான கம்பெனி. அந்த கம்பெனி பத்தி டீடைல்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். அதுவுமே இந்த இயர்க்குள்ள நான் அச்சீவ் பண்றேன்னா. ஃபோர்த், இன்வெஸ்ட். நான் இப்ப மினிமலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் 2024 முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆமா, 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். இப்ப கரண்டா ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பஸ் நான் அடுத்த இயர் இந்த கோல்லாம் அச்சீவ் பண்ணலான்னு போடுற வீடியோல கண்டிப்பா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லையா நான் கண்டிப்பா அதை மென்ஷன். யூடியூப், இந்த யூடியூப் சேனலை வளர்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். கன்சிஸ்டன்டா நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். நான் இது வரைக்கும் என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், என்னென்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தா எவ்வளவு நீங்க ப்ராஃபிட்டா இருக்கணும், எவ்வளவு லாஸ் பண்ணாம இருக்கலாம்ன்றத கண்டிப்பா நான் சொல்றேன். என்னோட பாஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க ஆகணும்னு இருந்தீங்கன்னா. 6, கண்டிப்பா ஒரு புக் படிக்கணும். நான் நிறைய ஆடியோ புக்ஸ் படிச்சிருக்கேன். நான் பிசிக்கலா ஒரு புக் கூட ஒழுங்கா படிச்சதே கிடையாது. என்கிட்ட இல்லவும் இல்லை, நான் அதுக்கு ட்ரை பண்ணவும் இல்லை. நான் வெறும் ஆடியோ புக்காவது படிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு புக்குன்னு கணக்கு பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 12 புக்ல ஒரு 10, அட்லீஸ்ட் ஒரு 10 புக்காவது பிசிக்கல் புக் இந்த வருஷம் எண்டுக்குள்ள நான் படிக்கணும். அதாவது நான் எந்த மாதிரியான புக் படிப்பேன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், அதுக்கப்புறம் சேல்ஸ், இதெல்லாம் பத்தி தான் நான் படிப்பேன். அதுல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த சீரீஸும் நீங்க சொல்லுங்க, அந்த சீரீஸும் நான் போடுவேன் கண்டிப்பா. 7th one, ட்ரை சம்திங் நியூ. அதனால புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஆவது மெடிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அது டெய்லியும் ஒரு ஷார்ட் வீடியோவா காலையில 6 மணிக்கு அப்லோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த சீரீஸ்மே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ வரதுக்குள்ள அந்த வீடியோ போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணி அது போறதுக்குள்ள அந்த வீடியோ நான் போட்டுட்டு இருப்பேன். அதனால இதெல்லாம் தான் என் கோல்ஸ். நீங்க உங்க 2024 கோல்ஸ் எடுத்துட்டீங்களா? சப்போஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி எடுக்கலன்னா ப்ளீஸ் இப்பவே எடுங்க. நீங்க உங்க கோல் எடுத்தாதான் நீங்க எங்க போறீங்க, எந்த லெவல்ல அட்டைன் பண்ணணும்னு உங்களுக்கே உங்களை பத்தி தெரியும். அதனால உங்க கோல் எடுங்க.
நம்ம சேர்ந்து அச்சீவ் பண்ணுவோம். அடுத்த வீடியோல உங்க லைஃபை டெவலப் பண்ற மாதிரியான வீடியோஸ் நான் கண்டிப்பா கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ சோ மச்.